தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி வாசுதேவநல்லூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி வாக்கு செலுத்தும் இயந்திரத்தில் வரிசை எண் 1 தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சமூக நீதியை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு அத குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. பேசுவது சமூக நீதி, இழைப்பது சமூக அநீதி. இந்த அரசியல் பிழைப்புவாதத்தை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய கோயில் தொகுதி வந்திக்கோணம் பகுதியில இன்றைக்கு குழுமி இருக்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, தம்பி ஸ்ரீதர் உட்கார்ந்தாதான் அங்கெல்லாம் தெரியும். எனக்கு நிறைய தூரம் நிக்கிறாங்க. கேக்குதா? அங்கெல்லாம் கேக்குதா? அங்கெல்லாம் கேட்கலாங்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி பாப்பா, கொஞ்சம் முன்னாடி போ. அப்படியே பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சி மிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர முடியும் என்று நாங்கள் சந்திக்கின்ற பொதுமக்கள் அனைவரும் எங்களிடம் கோரிக்கை வைப்பார்கள். நாங்கள் பிரிந்து இருந்ததால் தான் 21 ஊர் 2 பட்டால் யாருக்கோ கொண்டாட்டம். அது மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்து விட்டது. எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளால் திமுக ஆட்சிக்கு வந்தது. நமது சங்கரன் கோயில் தொகுதியில கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட குக்கர் சின்னத்தில் 26,000 வாக்குகளை எங்களுக்கு கொடுத்தீர்கள். தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை 3வது அணியாக பார்த்தாலும் கூட நமது சங்கரன் கோயில் தொகுதியில நீங்கள் எங்களுக்கு 26,000 வாக்குகளை தந்தீர்கள். எனக்கு தெரிந்து 91 2021 வரை இங்கே அம்மாவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இரட்டையிலே 96 கூட மறைந்த முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றார். ஆனால் 21 வேறு வழியின்றி நாங்கள் போட்டியிட்ட காரணத்தினால் அன்றைக்கு அதிமுக இங்கே ஜெயிக்க முடியாமல் போனது. இன்றைக்கு மீண்டும் நாங்கள் ஒன்றிணைந்து விட்டோம். தமிழ்நாட்டில் இந்த தீய சக்தியாகிய திமுகவை வீழ்த்த வேண்டும். அது 2 கட்சியின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்கிற ஒரே கருத்தின் அடிப்படையில மன கருத்து வேறுபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் அண்ணன் தம்பிகளாக மீண்டும் இணைந்து விட்டோம். நம்ம ஊர்ல எல்லாம் எந்த வீட்லயாவது அண்ணன் தம்பி சண்டை இல்லாம இருக்கா? எந்த வீட்லாவது இருக்கா? இல்ல பங்காளி சண்டை இல்லாத வீடு இருக்கா? 2மே இல்லைனாலும் மாமன் மச்சான் சண்டை இருக்கும். அதனால நாங்க பங்காளிகள் சண்டை போட்டுக்கிட்டோம். அது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நீங்க அப்படி பேசுனீங்களே, இப்படி பேசுனீங்களே, தூக்கு மாட்டீங்கன்னு சொன்னீங்களே. கோபத்துல பேசுறோம், சண்டையில பேசுறோம். இப்ப தெருவுல சண்டை, அண்ணன் தம்பி பங்காளி சண்டை வர்றப்ப வெட்டு குத்துலாம் நடக்கும், கொலை கேஸ்லாம் நடந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு காலம் வரும்பொழுது ஒன்றாக இருந்தால்தான் குடும்பத்திற்கு நல்லது என்று எல்லாம் ஒன்றிடுவாங்க. அப்ப யாரும் வரீங்க அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க, பயம் திமுகவுக்கு ஒன்னாயிட்டாங்களே, இன்னைக்கு இனிமே நம்மளுடைய பருப்பு வேகாத. 5 ஆண்டுகள் எப்படியோ ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விட்டோம். இப்ப முடியாது, அவங்க எதிர்பார்க்கல. நானும் அந்த யூபிஎஸ் ஒன்றா ஒண்ணு. ஆனா உண்மையில் எங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் திறந்து விட்டு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் ஆகணும். இன்னொன்னு, யாரோ அண்ணன் தம்பி சண்டை, குடும்ப சண்டை, பங்காளி சண்டைன்னா ஊர்ல உள்ள பெரியவங்க தான் நம்மள ஒன்று சேர்த்து வைப்பாங்க. அது மாதிரி பிஜேபி, குறிப்பா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எங்களை
21 என்னோடு பேசி சேர்க்க இருந்தார்கள். 21 அது நடக்காமல் போனது. ஆனால் இந்த முறை அவர் தனது முயற்சியிலே வெற்றி பெற்று விட்டார். உண்மையிலேயே அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்கிற பாரதிய ஜனதா கட்சியின் முயற்சி இந்த முறை வெற்றி பெற்று விட்டது. நமது தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அருமையான வேட்பாளரை அண்ணன் EPS அவர்கள் நிறுத்தியிருக்கிறார். உண்மைதானே? படித்த இளைஞர், 29 வயசு தான் ஆகுது. திலீபன் ஜெய்சங்கர் உங்க தொகுதியிலே பிறந்து இங்கிருந்து படித்து வளர்ந்தவர். தொகுதியிலே தங்கி வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்காக பணியாற்றுவார். இந்த முறை திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பதில் தமிழ்நாடு முழுவதும் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். காரணம், இந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் வளங்களை எல்லாம் இவர்கள் முடித்து விட்டார்கள். ஏற்கனவே சுதந்திரத்திற்கு பிறகு எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தார்கள், எத்தனையோ ஆட்சிகள் இருந்தது. அப்பொழுதெல்லாம் வாங்கிய கடன் 5 லட்சம் தான் மொத்தமா அண்ணன் EPS ஆட்சியை விட்டு இறங்குற வரைக்கும். ஆனா இந்த 5 ஆண்டுகளிலே 5 லட்சம் கோடி கடனை அவர்கள் வாங்கிவிட்டார்கள். அந்த கடனில் வாங்கிய பணம் எல்லாம் எங்க போனுச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஏதாவது மக்களுக்கு ஏதாவது திட்டங்கள் வந்ததா? எதுவுமே வரல. அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல நமது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது. இப்ப எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் என அவல நிலை மாறி இருக்கிறது. 2 வயசு பச்சிளம் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் கஞ்சா, மூளை மடுக்கெல்லாம் கஞ்சா. வீட்டில் உள்ள தாய்மார்களும் பெரியோர்களும் தங்கள் வீட்டு முன்னெல்லாம் பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றால், கல்லூரிக்கு சென்றால், வேலைக்கு சென்றால் பத்திரமாக திரும்ப வேண்டுமே என்று வீட்டுல வாசல்லே உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள், கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்கள், வேலைக்கு சென்ற இளைஞர்கள்லாம் இந்த பாலாய் போன கஞ்சா போதைக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்கிற பயந்திர வயிற்றுல நெருப்போட வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. உண்மையா இல்லையாமா? ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நாங்க தமிழ்நாட்டுல உள்ள குடும்ப தலைவிகளுக்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், அவர்கள் எல்லாம் எங்கள் பக்கம் அப்படிங்கிறார். அவர்கள் எல்லாம் அவர்கள் பக்கம் என்கிறார்கள். உண்மையில தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சிக்கு எதுக்கு வாக்களித்தோம் என்று அவர்கள் மனதில புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எப்பெல்லாம் திமுக ஆட்சியில இருக்கோ அப்ப உங்களுக்கு தெரியும், மேல இருந்து கீழே வரைக்கும் கிராமத்துல உள்ள திமுக காரர்கள் எவ்வளவு அடாவடித்தனம் பண்ணுவாங்க, எவ்வளவு அராஜகம் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவர்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறதுனாலதான் காவல்துறை இன்றைக்கு ஒன்னும் பண்ண முடியாம முடிபிடிக்கி நிற்கிறார்கள். காவல்துறை சேர்ந்தவர்களுக்கே இன்றைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை தான். திமுகவினர் அடாவடித்தனம் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. காரணம், அதிமுக அமமுக என்று நாங்கள் பிரிந்து நின்றதால் இனி சேரப்போவதில்லை, நாம் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம். இந்த 5 ஆண்டுகள்ல சம்பாதித்த பணம் வேற நிறைய இருக்கு, அது ஏழை எளிய மக்களை 1000, 2000 கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளை போகின்றன. அதை தட்டி கேட்கின்ற அதிகாரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள், சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் விரக்தியில இந்த போதைக்கு அடிமையாகி ஸ்டாலின் அவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன் என்றார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூலிப்படைகள் தான் அதிகமாயிட்டு 5000த்திற்கும் 10,000த்திற்கும் யாருடைய உயிரையும் எடுத்து விடலாம், யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்கிற சொல்லுதான் மோடி அவர்கள் அன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் சொன்னது போல, எல்லா நதிகளும் கடலிலே போய் சேர்வது போல இங்க எல்லா துறைகளிலும் நடக்கின்ற ஊழல் அனைத்தும் ஒரு குடும்பத்துல போய் சென்னையில சேர்ந்தார். அந்த குடும்பம் எந்த குடும்பம்னு உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அந்த குடும்பத்தை சேர்ந்த அவர்கள் அமைச்சரா, நிதி அமைச்சரா இருந்த PTR பழனிவேல்ராஜன் ஒரு முறை இன்னொரு தொலைக்காட்சி நண்பர்கிட்ட பேசினத நீங்க எல்லாம் ஆடியோ கேட்டிருப்பீங்க. சொன்னபடி கல்வி கடன் தள்ளுபடி பண்ணல, படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.
ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்திலேயே 30,000 கோடியை உதயநிதி ஸ்டாலினும் அவர் மச்சினர் சபரீசனும் சம்பாதிச்சு வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்கன்னு சொன்னார். அதனால அவர் மந்திரி பதவியை மாத்திட்டாங்க. ஆனா 5 வருடங்கள்ல இது மாதிரி எத்தனை ஆயிரம் கோடி போயிருக்கோம், எத்தனை லட்சம் கோடி, அதையெல்லாம் மீட்டெடுப்பதற்கு மீண்டும் தமிழ்நாட்டுல மக்களாட்சி வருவதற்கு, தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல எந்தெந்த திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்தார்களோ, தாலிக்கு தங்க திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், கல்லூரி பள்ளிக்கு செல்கின்ற மாணவ மாணவியருக்கு சைக்கிள், அதுல லேப்டாப்ங்கிற அந்த மடிக்கணினி, இன்னும் எத்தனையோ திட்டங்கள். நிறைய ஊர்கள்ல அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டது ஏழை எளிய மக்களுக்காகவே. அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும் அச்சய பாத்திரம் மாதிரி இன்னும் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தான் ஆட்சி வரணும். இந்த திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு சக்தி உள்ள ஒரே கூட்டணி அதிமுக தலைமையிலான நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அதனாலதான் யாராரோ வருவாங்க, யாராரோ வேட்பாளர் அளிப்பாங்க. தயவு செய்து உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் சிதறடிக்காமல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கும் எதிர்காலமாகிய தமிழ்நாட்டின் எதிர்காலமாகிய மாணவர்கள் இளைஞர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் பெண்களின் மானத்திற்கும் பெண்களின் உயிருக்கும் பாதுகாப்பு வர வேண்டும் என்றால் அதற்கு அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதை எண்ணி பார்த்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருமுகப்படுத்துகின்ற விதமாக நமது தொகுதியில டாக்டர் திலீபன் ஜெயசங்கர் அவர்களுக்கு, அருமையான இளைஞர், உங்களுக்காக உழைக்கக்கூடியவர், மருத்துவராக இருப்பவர், சிறப்பான ஒரு நல்ல வேட்பாளரை அதிமுகவில் நிறுத்தியிருக்காங்க. அவரை இந்த முறை இரட்டை இலை சின்னம் மீண்டும் இங்கே வெற்றி பெற்றது என்கிற செய்தி வருவதன் மூலம் தமிழ்நாட்டில் உண்மையாக அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு நமது சங்கரன் கோவில் தொகுதி மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். யாரோ ஏதோ வந்து குழப்புவாங்க, உண்மைதானே? உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்ப நான் பேசுற உடனே ஒருத்தர் 30,000 கோடி சொல்றாருன்னா அந்த அளவுக்கு நமது பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு. இன்றைக்கு நமது கூட்டணியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை. என்ன நம்ம கட்சி பேரை விட்டுங்கிறீங்களா? இங்க நகராட்சியாளர் கோச்சிக்க போறாரு. நம்ம தானே இங்க வேட்பாளரை தோல்ல தூக்கி வச்சுட்டு போனோம், சரியா? அதனாலதான் இன்னைக்கு பிரதமர் கோவைக்கு வருகிற பொதுக்கூட்டத்திற்கு கூட நாங்க சொல்லிட்டு இங்க வந்துட்டு நம்ம தொகுதிக்கெல்லாம் வரணும். அது ரெட்டையில நிக்கிற தொகுதி. போன முறை நம்ம குக்கர் இருந்ததுனால அது அம்மாவின் தொகுதி. இந்த தீய சக்தி திமுக வெற்றி பெற்று விட்டது. அதை விடக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் கோவதாபத்துல ஏதோ வேட்பாளர்லாம் நிறுத்துவாங்க, அதெல்லாம் நாளைக்கு தேர்தலோட போயிடும். ஆனா டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர் உங்க கூட இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொன்னாங்க? அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் நினைச்சீங்க, நீங்கள் எதிர்பார்த்தது நடந்தது. இன்றைக்கு நாங்கள் அண்ணன் தம்பிகளாக மீண்டும் இணைந்து விட்டோம். இன்றைக்கு நான் போற 3 தொகுதியுமே அதிமுக வேட்பாளர்களுக்கு தான் ஓட்டு கேட்க போறேன். இங்கேயா இருக்கட்டும், தென்காசியாக இருக்கட்டும், வாசுதேவநல்லூர்ல பாரதிய ஜனதா கட்சிக்காக கேட்க போறேன். அதனாலதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? டெல்லி எதையுமே கொடுக்கலன்னு. அதனாலதான் எங்களால தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியலன்னு போய் சொல்றாரு. தேர்தல் நேரத்துல அவர் 21ல என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு? விவசாயிகளுக்கு எல்லா கடனையும் தீர்த்தாரா? அது போல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்,
போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்களுக்கெல்லாம் பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரல. மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவனர். பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்றார்கள், உருவாக்கி தரவில்லை. அரசுல காலி பணியிடங்கள் எல்லாம் நிரப்புவாங்க, அதையும் நிரப்பவில்லை. இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மின்சார கட்டணத்தை 3 முறை உயர்த்தி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை விட்டு போன போது இருந்ததை விட 67% இன்றைக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு வீடுகள் எல்லாம் மின்சார கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பது தெரியும். அதனால சின்ன தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. பால் பொருட்களின் விலை உயர்ந்து விட்டது, அரிசி, பருப்பு, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது. இன்றைக்கு இந்த ஆட்சியில திமுகங்கிற கட்சியோட முதல் குடும்பத்தை தவிர யாருக்குமே நிம்மதி இல்லைங்கிறதா உண்மை. திமுக நிர்வாகிகள் இந்த தேர்தலுக்கு எதுவும் கிடைக்குமே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்பயாவது இது கிடைக்குங்கிறதுலதான் அவங்க இருக்காங்களே தவிர அவங்க யாரும் மனதளவில் அது இல்லை. இந்த முறை ஆட்சி மாற்றம் வந்தால்தான், அம்மாவின் ஆட்சி வந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு நல்லது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். பேசிட்டு வரேங்க ஐயா. அவர் நமது பகுதிக்கு நிறைய நல்ல வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறாரு. இங்க நிரந்தர தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் பிரச்சனையை தீர்ப்பதற்கு, குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிரந்தர தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் நமது ஆட்சி அமைந்த பிறகு உறுதியாக கொண்டு வருவார். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தரம் உயர்த்தப்பட்ட 24 மணி நேரமும் 108 ஆம்புலன்ஸ் சேவை இருக்கவும், அதுபோல அனைத்து கிராமங்களிலும் சிறந்த முறையில் தார் சாலை அமைக்கப்படும், நூலகம் அமைத்து தரப்படும், வன்னிக்கோணேந்தல் டு ஊத்துமலை செல்லும் மணல் பாதையை தார் சாலையாக மாற்றி பழுதடைந்துள்ள பாதையை சீர் செய்து தரப்படும், விவசாய நிலங்களை மற்றும் மனிதர்களை பாதிக்கின்ற பன்றி, மான், விலா போன்ற காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்த மலைப்பகுதியின் அடிவாரத்தில் முள்வேலி அமைத்து தரப்படும், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்படும், விவசாயிகளுக்கு நெல் களம் அமைத்து தரப்படும். இந்த கோரிக்கையெல்லாம் அவர் உறுதியாக நிறைவேற்றி தருவார். காரணம், தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட நமது அரசாங்கம் வந்த பிறகு மத்திய அரசு நமக்கு முழு ஒத்துழைப்பு தருவார்கள். தேவையான திட்டங்களை மோடி அவர்களிடம் எளிதாக பெற முடியும். மத்திய அரசிட்ட சண்டை போட்டு இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு வஞ்சிக்கிறார்கள். அதான் உண்மை. தமிழ்நாட்டுக்கு வந்த நிதியை எல்லாம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாள் ஆக்குவேன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? எதையுமே செய்யல. சும்மா உங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு எல்லாம் எங்க பக்கம்ங்கிறாங்க. அது மாதிரி வேலை இல்ல. இதுதான் உண்மை. இந்த ஆட்சியில இது போன்ற ஒரு மோசமான காட்டாட்சி, ஊழல் ஆட்சி இனி தமிழ்நாட்டில் நடைபெற போவதே இல்லை என்கிற அளவுக்கு ஸ்டாலின் அவர்களும் அவர் குடும்பம் செய்துட்டு அவர் மகனுக்கு முடிசூட்டு அடைந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்படைய வேண்டும். மீண்டும் அம்மாவின் ஆட்சியை உருவாக்க நமது சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதியில டாக்டர் ரெட்டலையை பார்த்த உடனே குத்துவாங்க. இதுல 3 பேரை சொல்லணுமா? திலீபன் நம்ம கருத்து சொல்றது ஜெய்சங்கர் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும், நமது தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், செயல் வீரர்களுக்கும், வீராங்கனைகளுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.